அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் நம்ம வாழ்க்கையில நாம ஒரு நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அந்த வார்த்தை பாருங்கள், வெறும் ஆசீர்வாதம் இல்லை. என்ன ஆசீர்வாதமா? பரிபூர்ண ஆசீர்வாதம். அதாவது நம்முடைய எல்லா எல்லைகளிலுமே நாம சுகமாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். ஆடம்பரம் அல்ல, அல்லது பெரிய சுகபோகங்கள் அல்ல, ஆனால் நாம் சுகமாய் இருப்பதை கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறவர். அல்லேலூயா. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம சமாதானம் உள்ளவர்களாய், குடும்ப வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பொருளாதாரத்திலே நிறைவுள்ளவர்களாய், அதாவது பெரிய ஆடம்பரம் இல்லை, ஆனா பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நம்முடைய அன்றாட தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்பட்டு குறைவில்லாம ஒரு திருப்தியான ஒரு பொருளாதார வாழ்க்கையை தேவன் நமக்கு தர விரும்புகிறவர். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வீணான நஷ்டம், வீணான இழப்புகள், வீண் செலவுகள் இவைகள் வந்து நம்ம சம்பாதித்ததெல்லாம் விரயமாய் போவதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. நமக்கு வருகிற வருமானம் திருப்தியாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதே போல நம்ம இருக்கிற இடங்களில மற்ற மனுஷனுக்கு முன்பதாக தலை குனிந்து போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி, ஒரு தலை நிமிர்ந்த ஒரு சமாதானம் உள்ள ஒரு நற்சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆக நம்ம எல்லா எல்லைகளும், குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம், நம்ம இருக்கிற இடங்களில கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகி நாம் வெட்கப்பட்டு போகாதபடி, மற்ற மனிதர்கள் பார்த்து பரியாசம் பண்ண, அது எந்த காரியமோ, எந்த காரியத்தை பார்த்தும் நீ சர்ச்சுக்கு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் வாழ்க்கையில் இல்லை என்று உலகம் நம்மை பார்த்து பரியாசம் பண்ணுகிற ஒரு தலை குனிந்த ஒரு வாழ்க்கையை தேவனம் வைக்கவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆக ஒரு பக்கம் உலக பிரகாரமா நம்ம ஆசீர்வதிக்கிறார், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் கர்த்தரை அறிகிற அறிவில, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில, வேத அறிவில, கர்த்தரோடுக்கிற உறவில, ஆக இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னா, ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வளர்கிறவர்களாக, நற்சாட்சி உள்ளவர்களாக, கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்பதை கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக, அநேக பார்வையில நம்ம சாட்சியாய் வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்னொரு புறம் நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதானம். அநேக நேரங்களில் பாருங்க, கிறிஸ்தவ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. நீ நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஒரு இறுக்கமான ஒரு வாழ்க்கை, வெளியில தான் கர்த்தர் நல்லவர், சந்தோஷமா இருங்க என்றெல்லாம் பாடுகிறோம், கர்த்தர் நன்மை. ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை, சமாதானம், ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்துல போராட்டம், வீண் விரயங்கள், சம்பாதிக்கிற வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை. அந்த மாதத்தை முடிக்கிறதுக்குள்ள எப்படா அந்த மாதத்தை முடிப்போம், இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, எவ்வளோ சம்பாதித்தாலும் ஒரு செழிப்பு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா நம்ம கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுகிறோம், வீட்டில் வார்த்தைகளையும் போட வைக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆனா வீட்டுக்குள்ள சமாதானம், சுகம், சந்தோஷம் இருக்கா? ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு வைத்திருக்கிறேன். ஆனா அதுல ஒரு நிபந்தனை வைக்கிறார். என்ன நிபந்தனையா? உண்மையுள்ள மனுஷன். அப்போ நம்ம வாழ்க்கையில எப்போ தேவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னா, நாம உண்மை உள்ளவர்களாய் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய பார்வையிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் நிற்கும் பொழுது, தேவன் இந்த ஆசீர்வாதங்களை நம்ம கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி அவர் தர உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்க தேவைகளா இருக்கட்டும், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கட்டும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் அல்லது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சம்பவம் உங்க சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருக்குது, நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தால் கர்த்தர் உங்க குடும்பத்தில் உங்க சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்க வருமானம் ஒருவேளை தேவைக்கேற்ற வருமானம் இல்லாம இருக்கலாம், அல்லது மிஞ்சிய வருமானம் வந்தும் அது ஆசீர்வாதமா இல்லாம வீண் விரயம், வீண் நஷ்டம், அது எங்க வருது எங்க போகுதுன்னே தெரியல. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நல்லா வருது, ஆனா எல்லாமே காத்துல பறந்து போறது போல என்ன செய்யுது, பறந்து போகுது. ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை? ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம உண்மையாய் நடந்தால், நம்ம கையின் பிரயாசத்தை
நாம் திருப்தியா சாப்பிடும்படி தேவன் ஆசீர்வதிக்க உண்மை இல்லவர். அல்லேலூயா.